அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த பகுதியில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நினைத்தவரை வசியம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தாந்திரிகத்தை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பதிவு நம்ம நினைத்தவரை வசியம் செய்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் நினைத்த காரியத்தையும் நம்மளால் நடத்தி கொள்ள முடியும். இதை எப்படி பண்ணணும் அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி வெள்ளெருக்கன் இலையை நீங்கள் எடுத்துகிட்டு வரணும். வெள்ளெருக்கன் இலை ஒன்று மட்டும் பத்தாது, உங்களுக்கு மொத்தம் 108 எண்ணிக்கையில் இந்த எருக்கன் இலை தேவைப்படும். உங்களுடைய காரியம் சித்தி ஆகணும், நீங்கள் நினைத்த காரியம் உங்களுக்கு கை கூடணும், நீங்கள் நினைத்தவரை வசியம் செய்யணும் அப்படின்னா இந்த வெள்ளெருக்கன் இலை உங்களுக்கு ரொம்பவே உதவிகரமாக இருக்கும். இதை நீங்கள் எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, இதை என்னைக்கு பண்ணணும், எந்த கிழமையில் பண்ணணும், எந்த திசையில் உட்காந்து பண்ணணும், நெக்ஸ்ட்டு எப்படி பண்ணணும் அப்படின்றத எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வெள்ளெருக்கன் செடிக்கு காப்பு கட்டி சாப நிவேத்தியம் செய்து, அடுத்ததாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இலைகளை நீங்கள் பறிச்சுட்டு வரணும். இந்த இலைகளை நீங்கள் மொத்தம் 108 எண்ணிக்கையில் நீங்கள் பறிச்சுட்டு வரணும். எந்த கிழமையில் நீங்கள் பறிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, திங்கட்கிழமையில் இந்த மாதிரி பண்ணுறது ரொம்பவே சிறப்பு. திங்கட்கிழமையில் பறிச்சுட்டு திங்கட்கிழமையே இதை நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கணும். சப்போஸ் என்னால் காப்பு கட்டி என்னால் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க, நீங்கள் இந்த மாதிரி காப்பு கட்டாமல் சாப நிவேத்தியம் செய்யாமல் நீங்கள் இலையை பறிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, பிரம்ம முகூர்த்த நேரத்தில் 108 இலைகளை இந்த மாதிரி நீங்கள் பறிச்சுக்கலாம். இந்த பிரம்ம முகூர்த்த நேரமானது பார்த்திங்க அப்படின்னா 4:30லேருந்து 6க்குள்ளே வரும். இந்த நேரத்தில் இந்த இலைகளை பறிச்சுட்டு இந்த இலைக்கு முன்னாடி நீங்கள் உக்காந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, கிழக்கு முகமாக உட்கார்ந்துட்டு நீங்கள் யாரை வசியம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ, மேலும் என்ன காரியம் உங்களுக்கு நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த காரியத்தை நீங்கள் இதில் நீங்கள் எழுதலாம். சப்போஸ் நீங்கள் ஒருத்தரை வசியம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க அப்படின்னா, அவங்களுடைய பெயர் நீங்கள் இந்த இலையோட மேலே நீங்கள் எழுதணும். சப்போஸ் நீங்கள் வசியம் செய்ய போகிறவங்களோட பெயர் செல்வி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது அப்படின்னா, இந்த மாதிரி இதில் நீங்கள் எழுதிக்கங்க. நீங்கள் பிளாக் கலர் இங்கில் தான் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை, ப்ளூ கலர் இங்கில் கூட நீங்கள் எழுதலாம். இந்த மாதிரி செல்வின்னு சொல்லிட்டு எழுதிக்கங்க. எழுதி முடிச்சுட்டு உங்களுக்கு அவங்கக்கிட்டேருந்து என்ன தேவையோ அதை நீங்கள் இது கீழே நீங்கள் எழுதணும். அவங்க உங்ககிட்ட நல்லா பேசணும். சப்போஸ் அவங்க உங்கள் மனைவியாக இருக்கிறாங்க, அவங்க உங்ககிட்ட நல்லா பேசணும் அப்படின்னா, என்னிடம் நல்லா பேசணும், உங்ககிட்ட சண்டை போடக்கூடாது அப்படின்னா, இல்லை உங்களுக்கு அவங்கக்கிட்டேருந்து என்ன தேவையோ அந்த விஷயங்களை நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் எழுதிக்கலாம். நான் எதுவுமே எழுதலை, சும்மா XXX மட்டும் நான் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி அவங்களுடைய எண்ணங்களை, சப்போஸ் உங்கள் மனைவியாக இருக்கிறாங்க, மனைவியோட பேர் செல்வி அப்படின்னா இந்த மாதிரி செல்வி அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு, என்னிடம் சரியாக பேச வேண்டும், என் சொல்படி கேட்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எழுதிக்கங்க. சப்போஸ் நீங்கள் ஒரு வேலைக்கு போகிறீங்க, ஒரு நல்ல சம்பளத்தில் எனக்கு வேலை வேணும் அப்படின்னா அந்த வேலையோட பேர், நிறுவனத்தோட பேர் எழுதிக்கங்க. மேலும் அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா, நல்ல சம்பளத்தில் நல்ல வேலை கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கங்க. நீங்கள் வெறும் இது செய்கிறதுனால மட்டும் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு இதனுடைய இந்த வேலை கிடச்சிருமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க. அப்படிலாம் நடக்காது. அதற்காக நீங்கள் சரியான முறையில் தேர்வு உள்ளவராக இருந்தால் மட்டுமே தான் உங்களுக்கு அந்த வேலை கிடைக்கும். சில பேருக்கு நான் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டு போகிறேன், எல்லாமே நான் பக்காவாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகிறேன், ஆனால் எப்படியோ நானும் ஃபெயில் ஆயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த ஒரு முறை ரொம்பவே உதவிகரமாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா, நீங்கள் யார் வசியம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க உங்களுக்கு வசியம் ஆகிடுவாங்க. நெக்ஸ்ட்டு இந்த இலையை என்ன பண்ணணும் அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் ஒருத்தரை வசியம் பண்ணணும் அப்படின்றத தவிர ஏதாவது ஒரு காரியம் உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி 108 இலைகளை நீங்கள் எழுதி முடிச்சதுக்கப்புறமா உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு அவருக்கு இதை நீங்கள் மாலையாக சாத்தலாம். 108 இலைகளையும் மாலையாக கோர்த்து அவருக்கு நீங்கள் மாலையை சாத்திட்டு ஒரு விளக்கு தீபம் எழுத்திட்டு நீங்கள் ஒரு தேங்காய் ஒன்று உடைச்சிட்டு நீங்கள் வந்துடலாம். அடுத்ததாக இந்த மாதிரி ஏதாவது ஒரு நபரை நீங்கள் வசியம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, அந்த விநாயகர் கோயிலில் இருக்கக்கூடிய ஒரு மரத்தில் இந்த மாலைகளை நீங்கள் அணிவிச்சிட்டு வரலாம். வேண்டிட்டு இந்த மாதிரி நான் நினைத்த காரியம் எனக்கு நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விநாயகர் சன்னதி பக்கத்தில் இருக்கக்கூடிய மரத்தில் நீங்கள் கட்டலாம். அப்படி இல்லை அப்படின்னா, அந்த இடத்துல பக்கத்தில் மரம் எதுவுமே இல்லை அப்படின்னு நான் சொல்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதே நீங்கள் பறித்த அந்த வெள்ளெருக்கன் செடியோட வடக்கு
திசை நோக்கி போகிற வேரில் இந்த மாலையை நீங்கள் புதைச்சிட்டு வந்துடணும். இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க உங்களுக்கு வசியமாவாங்க. மேலும் உங்களுக்கு ஏதாவது ஒரு காரியம் நடக்கணும்னா அந்த காரியம் உங்களுக்கு நிறைவேறும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த தகவல் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்கள் நம்மளுடைய சேனலில் அதிகமாக இருக்குது. அதனால் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். நம்ம சேனலில் ஜாயின் பண்ணுங்க. நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு செய்ய வேண்டியது ஒன்று தான். நம்ம சேனல் பேஜில் ஜாயின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை அழுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கேட்கும். அதில் 89 ரூபா அப்படிங்கிற பிளான்ல ஜாயின் பண்ணிடுங்க. ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே பார்த்துக்க முடியும். நார்மல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இந்த வீடியோஸ் பார்க்க முடியாது. நம்ம சேனல்ல ஜாயின் பண்ற எல்லாருக்குமே இந்த வீடியோஸ் கிடைக்கும். அதனால மிகவும் சக்தி வாய்ந்த இந்த மந்திரங்கள் தாந்திரிகங்களை தெரிஞ்சுக்கிட்டு அனைவரும் பயன்பெறுமாறு கேட்டுக்கிறோம். இந்த அரிய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா உடனே நம்ம சேனல்ல ஜாயின் பண்ணுங்க. நன்றி. அனைத்து விதமான பண பிரச்சனைகளையும் தீர்க்கும் சக்தி வாய்ந்த பணவசிய தாந்திரிக புத்தகம் வெறும் 100 ரூபாய் மட்டுமே. வேண்டியவர்கள் வாட்ஸ்அப்பில் பெற்றுக்கொள்ளலாம். தொடர்புக்கு ஸ்கிரீனில் உள்ள நம்பருக்கு அழைக்கவும்.